குட்டிக்கதை. பூதம் காத்த புதையல். வாங்க. ஒரு கிராமத்தில் விவசாயி ஒருவர் வாழ்ந்து வந்தார். அந்த விவசாயி வாழ்க்கையில் உழைத்து முன்னேற வேண்டும் என்ற எண்ணம் கொண்டவர். விவசாயிக்கு மனைவி, மகன், மருமகள், இவங்க எல்லாரோடும் சேர்ந்து தன்னுடைய சொந்த நிலத்தில் விவசாயம் செய்து அதில் வர வருமானத்தில் அவங்க மகிழ்ச்சியாக வாழ்ந்துட்டு வந்தாங்க. எப்பவும் விவசாயம் செய்கிற மாதிரி இந்த முறையும் அவங்க விவசாயம் செஞ்சாங்க. பயிரும் கொஞ்சம் நல்லா வளர்ந்துச்சு. அறுவடைக்கு தயாரான நிலைக்கு வந்துடுச்சு. ஒரு நாள் இடி மின்னலுடன் கூடிய நாள் முழுவதும் மழை பெய்து பயிரெல்லாம் வீணாக போய் தண்ணியிலேயே மூழ்கிடுச்சு. பயிர் எல்லாமே தண்ணியில் முழுகினதுனால விவசாயிக்கு ஒரு பெரிய நஷ்டம் ஏற்பட்டுடுச்சு. அந்த நஷ்டத்தை ஈடு செய்ய தாங்கிட்ட இருந்த நிலம், வீடு எல்லாத்தையும் விற்றுட்டு இந்த ஊரை விட்டே போகணும்னு விவசாயி முடிவு செஞ்ச மாதிரி அந்த ஊரை விட்டே போக ஆரம்பித்தாங்க. எங்கே போகிறதுன்னு தெரியாமல் போய்கிட்டே இருந்தாங்க. அப்படி போய்கிட்டே இருக்கும்போது ஊர் எல்லையில் அடர்ந்த மரங்கள் இருந்துச்சு. அந்த மரத்துக்கு அடியில் தங்கலான்னு முடிவு செஞ்சாங்க. அங்கே இருக்கிற பெரிய ஒரு மரத்தில் பூதம் ஏற்கனவே தன்னோட இருப்பிடமாக இருக்கிறத அவங்களுக்கு தெரியல. அது தெரியாமலேயே அவங்க அங்கே தங்க முடிவு செஞ்சாங்க. அந்த குடும்பத்தில் இருக்கிற எல்லாருமே அந்த சொத்தை இழந்த எந்த ஒரு சோகமும் இல்லாமல் சந்தோஷமாகவே காணப்பட்டாங்க. மருமகளே, நீ போய் தண்ணி கொண்டு வாம்மா. சரிங்க மாமா. தன் மனைவியை, மரகதம் போய் சமைக்க விறகு கொண்டு வா. சரிங்க. மகனே, இங்கேயே நம்ம ஏதாச்சும் விவசாயம் செய்வோம். அதுக்கு ஆயத்தம் செய். நானும் உனக்கு உதவியாக வருகிறேன். நல்லது அப்பா, அப்படியே செய்கிறேன். மகனே, சொல்லுங்கப்பா. இந்த நிலத்தில் முதலில் கொஞ்சம் காய்கறிகளை பயிர் செய்து பார்க்கலாமா? அப்படியே செய்யலாமாப்பா? வாருங்கள் வாருங்கள், நீங்களும் வந்துவிட்டீர்களா? சமையலுக்கு ஆயத்தம் பண்ணுங்கள். சாப்பிடுவதற்கு நேரமாகிவிட்டது. இதோ சிறிது நேரத்தில் செய்து முடித்து விடுகிறோம். அந்த மரத்தில் தங்கியிருந்த பூதம் இதை எல்லாவற்றையும் கவனித்து கொண்டிருந்தது. என்ன இவன் நம்மிடத்தை இவன் ஆக்கிரமித்து கொண்டிருக்கிறானே, இவனை எப்படியாவது இந்த இடத்தை விட்டு விரட்டிவிட வேண்டும். இல்லையெனில் இவன் நம்மளை விரட்டி விடுவான். இவனை எப்படி விரட்டுவது? இவன் வேறு ரொம்ப நல்லவனாக இருக்கிறானே. நம்மளால் இவனுக்கு எந்த ஒரு ஆபத்தும் ஏற்படாமல் இவனை விரட்டிவிட வேண்டும். என்ன செய்வது? ஆனிடனே, நான் உன் கண்களுக்கு தெரிகிறேனா? ஏன் தெரியாம? நல்லா தெரியுறியே. பூதமும் பிசாசும் சொல்லுவாங்களே, அதானே நீ? என்னை பார்த்து உனக்கு பயம் இல்லையா? நான் ஏன் பயப்படணும்? நான் உழைக்கிறேன், நான் சாப்பிட்றேன். நான் எதுக்கு பயப்படணும்? நல்லது, மிகவும் நல்லது. இந்தா, இதை நீ வாங்கிக்கொள். என்னது? இது எதுக்கு எனக்கு? இது உன் வாழ்க்கைக்கு மிகவும் பயனுள்ளதாக அமையும். இதை நீ வாங்கிக்கொள். என் வாழ்க்கையை நான் பார்த்துக்கிறேன், உன் வேலையை நீ பார்த்துட்டு போ. மானிடா, இது நான் உன் உழைப்புக்கும் உன் நேர்மைக்கும் நான் கொடுக்கும் பரிசு. நீ தாராளமாக இதை வாங்கி கொள்ளலாம். இந்த பூதம் என்னவோ சொல்லுது. சரி, வாங்கி தான் பார்ப்போமே. சரி சரி, நான் வாங்கிக்கிறேன். ஆனால் அப்புறம் அது இதுன்னு சொல்லி என்ன ஏமாற்றக்கூடாது சொல்லிவிட்டேன். அப்படியெல்லாம் ஒன்றும் நடக்காது, நீ வாங்கிக்கொள். சரி சரி, கொண்டா. ரொம்ப சந்தோஷம், நாங்கள் போயிட்டு வரோம். ஒரு வழியாக இவனை அனுப்பிவிட்டோம். இனிமேல் நம்ம நிம்மதியாக இருக்கலாம். அந்த விவசாயி தன்னுடைய சொந்த ஊருக்கே சென்று பூதம் கொடுத்த பொற்காசுகளை வச்சு வீடு, நிலம், டிராக்டர் எல்லாம் வாங்கி சொந்தமாக உழுது பெரிய செல்வந்தரா வாழ ஆரம்பிச்சிட்டாரு. இதையெல்லாம் கேள்விப்பட்ட பக்கத்து விவசாயி, நாமும் அந்த பூதத்துக்கிட்ட போய் இந்த மாதிரி தங்க காசுகளை வாங்கிட்டு வந்தா என்ன அப்படின்னு நினச்சி பூதத்தை பார்க்க முடிவு செஞ்சார். அவர் நினச்ச மாதிரி அந்த பூதத்தை தேடி தன்னோட குடும்பத்தை கூட்டிகிட்டு போனார். ஆனால் எங்கேயோ அந்த பூதம் இருக்குன்னு சொன்னாங்க. வந்துடுச்சு. அந்த பூதம் இருக்கிற இடம் வந்துடுச்சு. வாங்க. மரத்துக்கடியில் தான் அந்த பூதம் இருக்கிறதா பேசிக்கிட்டாங்க. வாங்க, நம்ம வேலையை ஆரம்பிப்போம். மகனே, இந்த இடத்துல விவசாயம் செய்யலாம். அதுக்கு வா, நம்ம ஏற்பாடு செய்யலாம். அட போங்கப்பா, உங்களுக்கு வேற வேலையே இல்லை. எப்போ பாரு அதை செய் இதை செய்யின்னு சொல்லிக்கிட்டு
மருமகளே, நீயாச்சும் போய் கொஞ்சம் தண்ணி கொண்டு வாயேம்மா. என்னால முடியாது மாமா. மீனாட்சி, நீயாச்சும் போய் விறகு எடுத்துட்டு வாயேன். எனக்கு ரொம்ப களைப்பா இருக்குதுங்க. நடந்த எல்லாவற்றையும் பூதம் பார்த்து கொண்டிருந்தது. மானிடா, நான் உன் கண்களுக்கு தெரிகிறேனா? ஆமா தெரியற. என்னை பார்த்து உனக்கு பயம் இல்லையா? இல்ல இல்ல, நீ எனக்கு பொற்காசுகள் கொடுக்கறதெல்லாம் நான் இந்த இடத்தை விட்டு போகவே மாட்டேன். ஓ, அப்படியா? ஆமாம். உன் மனைவி மக்களே உன் பேச்சை கேட்பதில்லை. இதில் நான் வேறு பொற்காசுகளை உனக்கு கொடுக்க வேண்டுமா? பசிக்கு உன்னை கொன்று விழுங்கி விடுவேன். இந்த இடத்தை விட்டு போகிறாயா இல்லையா? என்னிடமே உன் வேலையை காட்டுகிறாயா? போ இங்கிருந்து. என்னை விட்டு விடு, நான் இங்கிருந்து சென்று விடுகிறேன். வழிக்கு வந்தாயா? என்னிடமே வா. விவசாயி ஏமாற்றத்துடன் ஊர் திரும்பினான். நண்பர்களே, பேராசை பெரும் நட்டத்தை தான் ஏற்படுத்தும். ஆசைப்படலாம், ஆனால் பேராசை தான் படக்கூடாது. இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். பாய். அடுத்த கதையில் சந்திக்கலாம்.